இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் நாமத்தில் இந்த புதிய நாளிலே உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். பிலிப்பியர் 4:9. அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். தேவ பிள்ளைகளே, தேவன் தருகிற சமாதானம் மட்டும் உங்களுக்கு போதுமா, அல்லது சமாதானத்தையே கொடுக்கிற தேவன் உங்களோடு இருக்கணுமா? இதை நீங்க இன்னைக்கு கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. நம்ம இன்னைக்கு பெரும்பாலான நேரங்களில் எனக்கு சமாதானம் கிடைச்சா மட்டும் போதும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா அந்த சமாதானத்தை கொடுக்கிற தேவனே என்னோடு இருந்தால் இந்த சமாதானத்திற்காக நான் அலைய வேண்டிய அவசியம் இல்லையே என்பதை பெரும்பாலான நேரங்களிலே நாம் யோசிப்பதில்லை. நாம் 24 மணி நேரமும் ஜெபித்து கொண்டே இருப்பவர்கள் அல்ல. நம்ம எப்போ ஜெபம் பண்ண போறோமோ, ஏதாவது பாரம் வரும்போது, பிரச்சனை வரும்போது, அப்போ நமக்கு ஒரு ரிலாக்ஸ் உண்டாகும், நமக்கு ஒரு சமாதானம் கிடைக்கும். ஆனா இங்க வசனம் சொல்லுது, சமாதானத்தின் தேவனே உங்களோடு கூட இருப்பார். அப்போ அப்படி சமாதானத்தின் தேவன் நம்மோடு கூட இருக்குன்னா, பவுல் அதற்கு முந்தின வசனத்துல சொல்றாரு, சிந்தித்து கொண்டிருங்கள். அவர் ஒரு லிஸ்டே கொடுக்கிறார் பாருங்களேன். உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள், அன்புள்ளவைகள், புண்ணியம், புகழ், இதையே சிந்திச்சுட்டு இருங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நல்லதையே நினைச்சிட்டு இருங்க. அதோடு கூட அவர் சொல்றாரு, என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவைகள் அவைகளோ அவைகளே செய்யுங்க. நீங்க எதை சிந்திக்கிறீங்களோ அதை செய்யுங்க அப்படின்றார். தேவையில்லாததெல்லாம் சிந்திக்காம, வீணானதெல்லாம் சிந்திக்காம, அவசியம் இல்லாததெல்லாம் சிந்திக்காம, எதிர்மறையானவைகளை எல்லாம் சிந்திக்காம, தவறானவைகளை எல்லாம் சிந்திக்காம, கிறிஸ்து இயேசுவுக்குள் எப்படி ஒரு சிந்தை இருந்ததோ அப்படிப்பட்ட ஒரு சிந்தை உள்ளவர்களா இருந்து அந்த சிந்திக்கிறவைகளுக்கு ஏற்றாற் போல நல்லதையே நம்ம செஞ்சோம்னா சமாதானத்தின் தேவன் நம்மோடு கூட இருப்பார். பவுல் அப்போஸ்தலன் சந்தித்த பாடுகளை நீங்க அறிஞ்சிருக்கிறீங்க. எப்பக்கம் நெருக்கப்பட்டாலும் நாங்க ஒடுங்கிப்போம். அப்போ பல விதங்களில் அவர் என்ன செய்திருக்கிறார்? நெருக்கப்பட்டிருக்கிறார். மரணம் எப்பொழுது வரும் அப்படின்னு சொல்லி நாங்க எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தோம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப கண்டிப்பா இந்த சூழ்நிலையில நம்மளால மரணத்தில் இருந்து தப்ப முடியாதுங்கிற ஒரு நெருக்கடி அவருக்கு இருந்திருக்கு. ஆனா கிருபையா அவங்க தப்பிச்சிருக்காங்க. தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கையே இல்லாது இருந்தது. ஆனாலும் ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படி அன்னைக்கு கரை சேர்ந்தார்கள். இதெல்லாம் நிறைய அனுபவங்களின் ஊடாக பவுல் கடந்து வந்ததுனால இந்த சூழ்நிலைகளில் எல்லாம் சமாதானத்தின் தேவன் தன்னோடு இருந்ததை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுனால, அனுபவிச்சதுனால இன்னைக்கு அவர் பிலிப்பி பட்டணத்தில் உள்ள திருச்சபைக்கு அவர் ஆலோசனையா சொல்றார். இதுக்கெல்லாம் மத்தியில கர்த்தர் எங்க கூட இருந்தார் அப்படின்னா அதுக்கு என்ன காரணம்? நாங்க எங்களை நெருக்கினவங்களை தவறா நினைச்சதே இல்லை. எங்களை உபத்திரவப்படுத்தினவங்களை, எங்களை பாடுபடுத்தினவங்களை, நாங்க சொன்ன சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்களை ஒரு நாளும் நாங்க தவறா நினைச்சதில்லை. அவர்களுக்கு விரோதமான காரியங்களை நாங்க செஞ்சதே இல்லை. அதனாலதான் கர்த்தர் எங்க கூட இருக்கிறார் என்று அவரால் தைரியமா சொல்ல முடியும். யோசேப்புக்கு அவனுடைய சகோதரர்கள் தீங்கு செய்தார்கள். ஆனா யோசேப்பு நினைவு பாருங்க, அவனுடைய சகோதரர்களுக்கு தீங்கு செய்ய அவன் நினைக்கவே இல்லை. அதனாலதான் கர்த்தர் யோசேப்போட கூட இருந்தார். தாவீதுக்கு சவுல் தீமை செய்தான். ஆனா சவுலுக்கு தீமை செய்ய தாவீது ஒருபோதும் நினைக்கல. அவன் மேல கை போட வேண்டும் என்கிற எண்ணம் அவனுக்கு துளி கூட இல்லை. அதனாலதான் தாவீதோடு கூட கர்த்தர் இருந்தார். ஆனா இவங்க 2 பேரும் சந்தித்த பிரச்சனைகள் எல்லாம் பாருங்க, அவங்களால நிம்மதியாவே வாழ முடியாத சூழ்நிலை. ஒரு நாள் கூட சமாதானமா இருக்க முடியாது. ஆனா அப்படிப்பட்ட சூழல்களிலும் அவர்கள் சமாதானமா இருந்திருந்தாங்க அப்படின்னா நல்லதே நினைச்சாங்க. தீமை செஞ்சவங்களுக்கும் நன்மை செய்ய முடியுமா, அதை தான் நினைச்சாங்க. தேவ பிள்ளைகளை, இன்னைக்கு இவைகளை நம்முடைய அனுபவமாகும். யாரெல்லாம் நம்மளை விரோதிக்கிறாங்க, யாரெல்லாம் நம்மளை பகைக்கிறாங்க, யாரெல்லாம் நம்மளை துன்பப்படுத்துறாங்க, யாரெல்லாம் நமக்கு எதிராக இருக்கிறாங்களோ அவர்களுக்கு பதிலுக்கு பதில் செய்யணுங்கிறதைய நம்ம நினைக்க வேண்டாம். அல்லது அவர்கள் இப்படி செஞ்சிட்டாங்களே அதையே நம்ம நினைக்க வேண்டாம். நல்லதையே நினைப்போம். அவர்களுக்கு முடிந்தால் இயேசு நன்மை செய்தது போல நாமும் நன்மை செய்வோம். சமாதானத்தை கொடுக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கும்போது எந்த பிரச்சனையும் நம்மளை பாதிக்காது, எந்த கவலையும் நம்முடைய இருதயத்தை அழுத்தாது. எப்பொழுது நிம்மதியா இருக்கலாம். இதை அனுபவமாக்க பிரயாசப்படுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தகப்பனே, சமாதானத்தின் தேவனாய் நீர் எங்களோடு கூட இருப்பதற்கு நன்மையானவைகளையே சிந்தித்து நன்மை செய்ய எங்களுக்கு கிருபை தார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact Pastor J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.